நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்க்காமலே பொரியா அடியே அத்தா அதோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா ஆனா அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாம் வா புள்ள அத்தா அதோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா வாரம் பூவாக அல்லாம கில்லாம அணைக்க துடிச்சிருக்கேன். அச்சாரம் போட்டாச்சு 5-6 நாளாச்சு தவிச்சு தனிச்சிருக்கேன். தவிச்ச மனசுக்கு தண்ணி தர நீ வாமா, தழும்பு நினப்புக்கு அள்ளி தர நீ வாமா. மாறுல குளிருது சேர்த்துக்க அணைச்சா தீருமடி மனசும் கட்டி பிடிக்குது. ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா ஆனா அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாம் வா புள்ள ஆத்தா ஆத்தோரமா வரியா நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா. கமலேஷ் சார், ரொம்ப கேட்குறது வந்து ஒரு ஃபோக் சாங் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இளையராஜா அவர்கள், இசைஞானி இளையராஜா பண்ணல அற்புதமான பாடல்களில் அதுலேயும் சரணமெல்லாம் பாடுற அந்த எண்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான இடங்கள், நிறைய நோட்ஸ், கான்ட்ரவர்ஷியல் நோட்ஸ் எல்லாம் இருக்குது. கடைசி எண்டு பாடுங்க. தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா, அள்ளி தர நீவாமா. மாறுல தெரியுது சேர்த்துக்க அணைச்சா தீருமடி மனசும் கட்டி பிடிக்குது. அதில் இருக்க சங்கதி பாடலையே நீங்கள் தவிர தாரல்லே தரல்லே லாரே அந்த இடங்கள் வந்து பாடுறது கஷ்டம். அதை நல்லா பாடினீங்க, அதுக்கு ஒரு பாராட்டுகள். தேங்க்யூ சார். நான் ஒன்றே ஒன்று தான் சார், இன்னைக்கு நான் என்ன பாடியிருக்கணும் எல்லாமே நேற்று வந்து அவர் கொடுத்த ப்ராக்டிஸ் தான். இன்னைக்கு நான் என்னோட அவுட்புட் கொடுத்துருக்கிறது அவ்வளவும் சார் தான். அதாவது சொல்ல வந்துக்கிறேன், மனிதர்களுடைய வாழ்க்கையில் இசைங்கிறது பின்னி பிணைஞ்ச ஒன்று. இது வந்து அந்த அந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏபி நாகராஜன் அவருடைய படத்திலே சொன்னார், குழந்தை பிறந்து விழுந்தோன அழுகிறது ஒரு இசை, அதுக்கப்புறம் அம்மா தொட்டிலில் போட்டு தாளாட்டுறது தாளாட்டுங்கிற இசை, குழந்தை நடக்கும்போது கைவீசம்மா கைவீசுங்கிற இசை, அவன் பெரியவனாக வளர்ந்து திருமணம் பண்ணும்போது கல்யாணத்தில் நலுங்குங்கிற இசை, எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அவனை 4 பேர் தூக்கிட்டு போகும்போது ஒப்பாரிங்கிற இசை. இசையில் தொடங்கி இசையில் முடிவது தான் வாழ்க்கை. இசைன்னு அதுக்கு ஏன் தெரியுமா பேர் வச்சான்? இசையை யாரெல்லாம் விரும்புவார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் இசைவார்கள், இணங்கி போவாங்க, அங்கே சண்டை இருக்காது. அதனால் இசைங்கிறது பின்னி பிணைஞ்சது. எனக்கு என்ன ஒன்றே இவ்வளோ பாடுற நீங்கள் வந்து
இந்த பாட்டில் நமக்கு பாட்டுக்கு முக்கியமான 4 என்ன? ஒன்று, முதல்ல ஸ்ருதி, மாதா, லயம். இவங்க 2 பேரும் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் பாவமும் உச்சரிப்பும். இப்போ உங்ககிட்ட உச்சரிப்பு ஒரு சில இடங்களில் அள்ளிக்கு அல்லின்னு சொன்னீங்க, அதை சரி பண்ணீங்க. 2வது பாவம், தவிச்ச மனசுக்கு தண்ணி தர வேணாமா. எப்படி நடிப்பில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இப்போ வாடா அப்படிங்கிறத எத்தனை விதமாக சொல்கிறீங்க, அதே தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. அதை உள்ளே வாங்கிட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு பாடகர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வெரி நைஸ் கமலேஷ். அந்த இடம் சார் சொன்னது அது எப்படின்னா, அந்த இது எப்படின்னா, இப்போ 12 ஸ்வரங்கள் இருக்கு, அது 12 கலர்ஸ் மாதிரி. இப்போ அதுக்கு நம்ம பேர் தெரிய வேண்டாம், ஆனால் ஒரு ஸ்வரத்துக்கு ஒரு பாவம் இருக்கு. இட்ஸ் ரிலேஷன்ஷிப். இப்போ ரெட்டை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, க்ரீனை பார்த்தா ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்குடைய ஐடென்டிட்டி வந்து உன்னுடைய திறமை கோட் அண்ட் கோட் அதில் ரொம்ப ஜுவலிக்கிறது. ஆகையால் உனக்கு அந்த டீட்டெயில் மனசுக்குள்ள புரியுறது. உனக்கு நிறைய பேருக்கு எங்கே ப்ராப்ளம் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட உனக்குன்னா இப்போ சார் சொல்கிறார் அந்த பாவம் கொடுக்கறதுக்கு, பாவத்தில் ஒரு த்ரோ இருக்கு. அந்த த்ரோ கொடுத்தோன்னா நம்ம நினைக்கிறது தரர ஹே அப்படி போனா, நீ தரர ஹே அப்படி போயிடுறது. ஆகையால் ஹே ஆத்தா ஆத்தோர அப்படி பயந்துட்டு யூ ஆர் சிங்கிங் இன் அ பாக்ஸ். ஸோ லெட்ஸ் டிவைஸ் வேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, அது வர பட் கமலேஷ், லவ்லி பர்சனாலிட்டி மேன். அது எல்லாம் கலந்துட்டு இட்ஸ் அ ட்ரீட் டு வாட்ச் யூ. ஓகே, தேங்க்யூ சார்.